பிரைஸ் தி லார்ட். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் என்று சொல்லி யோவான் 9:7 நாம் வாசிக்கிறோம். ஒரு பார்வை இழந்தவனை அழைத்து தரையிலே உமிழ்ந்து சேருண்டாக்கி அவன் கண்களிலே பூசி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்றார். அவனும் கழுவினான், பார்வையடைந்தான் என்று பார்க்கிறோம். இந்த காரியம் நமக்கு விகற்பமாய் தோன்றினாலும் அதே 9:5 நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு நான் வெளிச்சமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறபடியினாலே அந்த வெளிச்சத்துக்குள்ளாய் அவன் கடந்து செல்கிறதற்கும் கழுவி பார்வையடைகிறதற்கும் அது ஏதுவாக இருந்தது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகள் 1:14 நாம் வாசிக்கும்போது, இதோ கிதியோனை நோக்கி, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, இஸ்ரவேலர் மீதியானுடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் போ என்று சொல்லிவிட்டு அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறதையும் நாங்கள் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தென்று சொன்னவர் இதோ நம்மை அனுப்புகிறபடினால உலகத்துக்குரிய எல்லா பாடுகளின் வழியாக நாம் கடந்து போகும்போது அவர் எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாத்து நம்முடைய இருளை அகற்றி வெளிச்சத்துக்குள்ளாய் நடத்தி வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் வெளிச்சத்தை சார்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்கிறதுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நிச்சயமாய் நம்மிலே மகிமைப்படுவார், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.